முதலமைச்சர் உதயமைத்துக்கு வரவேற்கிறேன். என் பேர் ஜெயலட்சுமி. தங்களுக்கு எவ்வாறு உதவும் சொல்லுங்க. வணக்கம் மேடம். இதோட 3வது தடவை கால் பண்ணிருக்கேன் மேடம். நீங்க பேசிட்டு பாதியிலே கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. சொல்லுங்க சார். மேடம் பெட்டிஷன் நம்பர் ஒரு நம்பர் சொல்றேன் மேடம், நோட் பண்ணுங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேடம். 82 72 12 8. உங்க பேர் சார்? சமூக ஆர்வலர் மு. ஞானசேகரன். சார் 28 ஜூன் ஆமா 2024 அன்னைக்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார். அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கம்மா? இந்த ஒரு நிமிஷம் சார். வேலபாடி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வில்லேஜ் பஞ்சாயத்தை போய் பாத்தீங்களா? அவங்கள பெட்டிஷன் சார் நீங்க கொடுத்த மனு அசைன் ஆயிருக்குமா? அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, நீங்க உங்களுக்கு தெரியலைங்களா? இந்த வரேன் சார். அழைப்பில் காத்துங்க சார், தங்களுக்கு வேண்டிய பதிலை அளிப்போம். ஏமா இந்த தடவை கட் பண்ணாம பேசுங்கம்மா. 3 தடவை பேசி கட் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஓகே சார். ஹலோ சார் கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. அழைப்பில் காத்திருந்தமைக்கு நன்றி சார். சொல்லுங்கம்மா. சார் பதில் கடிதம் உங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சார். பதில் கடிதம் எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னாமா, நாங்க பெட்டிஷன்ல என்ன பதிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் படிக்கணுமா, நாங்களே சொல்லட்டுமாமா? ஹலோ சொல்லுங்க சார். மேடம், இது வந்து கிராம சபை, சிறப்பு கிராம சபை அப்படின்னு தமிழக முதல்வர் அறிவிச்சாங்கல்ல. அந்த திட்டத்தின்படி 28ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வந்து கிராம சபை நடந்துச்சு. இந்த கிராம சபை எப்படின்னா, எங்க கிராம பகுதியில யாருக்குமே தெரியல இந்த கிராம சபை நடத்த போறது. அதாவது அரசு விதிப்படி 7 நாட்களுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம கிராம சபையை பத்தி விழிப்புணர்வு பண்ணணும், செய்தித்தாள்ல போடணும், சுவரட்டி ஒட்டணும், துண்டு பிரச்சாரம் கொடுக்கணும், தண்டோரை அடிக்கணும். இந்த எந்த முறையும் இவங்க கையாளல. இவங்க என்ன ஒண்ணு பண்ணுனாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து மக்களுக்கு யாருக்குமே தெரியாம கண் துடைப்புக்காக இந்த கிராம சபையை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அப்ப நாங்க பொதுநலவாதிகள் வந்து சொல்லுங்க எடுக்க சொல்றோம், சரிங்களா? இப்ப எங்களுக்கு பதில் எப்படி கொடுத்திருக்காங்க? நாங்க கிராம சபை நடத்தி முடிச்சிட்டதாக கொடுத்திருக்காங்க. ஏன்னா எங்க ஊர் மக்கள் எல்லாருமே காணொலியில எல்லாருமே வீடியோல கொடுத்திருக்காங்க. யாருக்குமே தெரியல இந்த திட்டமே. இந்த சிறப்பு கிராம சபை எதுக்கு அப்படின்னா, கலைஞரின் கனவு இல்லத்தை திட்டத்தை பத்தி விவாதிக்கிறதா இந்த கருப்பொருளே. உங்க கிராம மக்கள் கலைஞரின் கனவு இல்லம் வேண்டும் என்று கூறுகிறார்களா? ஆமா, வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதை வந்து மக்கள் நம்ம கிராம சபையில ஒப்புதல் வாங்கணும்ல. இந்த கிராம சபை நம்ம மக்களுக்கு தெரியாம நடத்தினா இது யாருக்கு பயனு? இதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போட்டு போடுறீங்க, காவல்துறை அதிகாரி வர்றாங்க, எல்லாருக்குமே இந்த ஒரு மக்களோட வரிப்பணம் வீணாகுது இல்லைங்களா? மக்களுக்கு தெரியாத ஒரு எதுக்கு கிராம சபைன்னு எதுக்கு நடத்துறாங்க? இவங்க பனிஷ்மெண்ட் இல்ல. கிராமத்துக்கு வீடு வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கோரிக்கையை நாங்க சொல்றோம், சரிங்களா? வீடு வேண்டும் இல்லம்மா, இந்த கிராம சபை திரும்ப நடத்த வேண்டும்னு சொல்லிதான் எங்களோட கோரிக்கை. திரும்ப நடத்த வேணும்னா கிராம சபையை திரும்ப நடத்தணும். அன்னைக்கு கிராம சபையே நடக்கல. மக்களுக்கு தெரியாம ஏன் நடத்துறீங்கன்னு அப்படின்னு அந்த யூனியன்ல இருந்து வந்தவங்க வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி என்ன சொன்னாரு, அப்ப இந்த கிராம சபையை நிறுத்திட்டு நாங்க மறுமுறை திரும்பவும் இந்த கிராம சபை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா இவங்க பதில் கொடுத்தது என்ன விதத்தை கொடுத்துருக்காங்கன்னா, அன்னைக்கு கிராம சபை நடந்த மாதிரி எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட நான் பேசுறேன். எந்த ஒரு அதாவதுமா இல்லம்மா, இப்ப முதலமைச்சர் முகவரித்துறைக்கு நாங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து விவாதிக்கணும். எந்த ஒரு விசாரணையும் இல்லாம வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரி கொடுக்குற ஒரு பதில எங்களுக்கு கொடுத்துடுறீங்க. நாங்க வேலை மனுக்கிட்டு உங்களுக்கு வந்து பெட்டிஷன் போட்டுட்டு உட்காந்துட்டு இந்த நீங்க வந்து சரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டே இருக்கிறோம்லாமா? இல்லைங்க சார், நாங்க எங்க தரப்புல இருந்து நாங்க ஆக்ஷன் எடுக்க சொல்றோம் சார். நீங்க சொன்ன குறைகளே நாங்க சொல்றோம், சரிங்களா? எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிராம சபை வந்து திரும்ப நடத்தணும், கிராம சபை வந்து திரும்ப நடத்தணும்ன்றதை எங்க மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லாட்டி மக்கள் அனைவரும் சாலை மறியல் பண்ற அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பதில நான் வெளியில சொல்லல. இதை கொடுத்தேனாக்க இது சும்மா துப்புரவு பணியாளர்கள் 5 பேர் 20 பேர் அன்னைக்கு வந்து 100 நாள் திட்டத்துல வேலை பார்த்தவங்க. சரிங்க சார். முதலமைச்சர் உதயமைத்து அழைத்தமைக்கு நன்றி சார். நன்றி.